இல்லாத ஊர்ல குடியேறவே கூடாதான். ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு ரொம்ப முக்கியமாக வீட்டு கட்டிடங்களை காட்டிலும் கோயிலோட கோபுர கட்டிடம் உயரமா இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஆமா, இங்க இப்ப எங்க கோயில் கோபுரத்தை விட வீட்டு கட்டடம் தான் பெருசு பெருசா இருக்கு. எல்லாம் நிறைய இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டிலும் பெரிய பெரிய கட்டடம் வந்துருச்சு. எதனால கோயில் கட்டடங்கள்லாம் பெருசா இருக்கணும் நாங்க? ஏன்னா மழை காலங்கள்ல இடி மின்னல் இது போன்ற மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடக்கும் பொழுது கோயில் கோபுரங்களினுடைய கலசங்கள் உயரமாக இருந்தா அந்த விழக்கூடிய இடியையும் மின்னலையும் அந்த கலசம் தாங்கிக்கணும். அதுக்காக தான் வீட்டு கட்டிடத்தை விட கோயில் கோபுரம் உயரமா இருக்கணும் நாங்க. ஆக அப்படியெல்லாம் ஆலயத்திற்கு தனி சிறப்பு இருக்கு. அதிலும் திருவண்ணாமலை அப்படின்ற ஆலயம் சாதாரண கோயில் கிடையாது. பிறக்கணும்னா திருவாரூர்ல போய் பிறக்கணும். பிறக்க முக்தி திருவாரூர். தரிசிக்கணும்னா சிதம்பரம் நடராஜரை போய் தரிசிக்கணும். தரிசிக்க முக்தி சிதம்பரம். வாழணும்னா நம்ம ஊர் மதுரையில ஒரு நாளாவது வாழணும். வாழ முக்தி மதுரை. இறக்கணும்னா காசியில போய் இறக்கணும். இறக்க முக்தி காசி. ஆனா இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் திருவண்ணாமலை அப்படின்ற ஆலயத்தை நினைத்தாலே முக்தி அப்படின்னு அது திருவண்ணாமலை தான். அப்பேற்பட்ட அண்ணாமலைய அவருக்கே 5 எழுத்துதான் நமசிவாய என்ற பஞ்சாட்சரம். ஆனால் தன்னுடைய மகனாகிய முருகனுக்கு ஒரு எழுத்து கூட சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரங்களை தாரக மந்திரமாக கொண்ட கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். சர என்றால் நாணல், வனம் என்றால் காடு, பவன் என்றால் உதித்தவர். நாணல் சூழித பொய்கையிலே முருகனுடைய திரு அவதாரம் நிகழ்ந்ததாம். முருகன் ஏன் வந்தாரு, எதற்காக அவதாரம் பண்ணாருன்னு ஒரு காரணம் வேணும்ல. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நினைச்சுக்கிறோம் கொஞ்ச நாள் மழை பெய்ய போகுதுன்னு. வெயில் அதிகமா இருக்குன்னா எப்படி மழை பெஞ்சிடும். அது போல எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாக இருக்கும், எப்பொழுதெல்லாம் அநியாயங்கள் அதிகமா நடக்குதோ, என்னடா இப்படியே நடக்குதேன்னு துன்பமா இருக்கும், அப்பெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்து ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தேவாதி தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அது இருந்தவர்களை எல்லாம் காப்பதற்காக அவதாரம் செய்த குமரன் தான் முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்ததா. இதுதான் எழுதுகிறார் கச்சியப்பர். அருகு முருகமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனி யாரும் கருணை போர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரே திரு முருகன் வந்தார் உதி. இந்த உலகமே உய்யக்கூடிய அளவுக்கு அப்படியே சிரித்து கொண்டே ஒரு குமரன் பிறந்தான். எல்லா பிள்ளையும் பிறக்கும் பொழுது அழும். ஆனா முருகன் மட்டும் எப்படி சிரிச்சுக்கிட்டே பிறந்தார். இவர் சிரிச்சார்ல அசுரர்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஆத்தாடி இவ்வளவு நாள் நல்ல சௌகரியமா இருந்தமே, நம்மை அழிப்பதற்கு சிரித்து கொண்டே ஒரு குமரன் பிறந்து விட்டானே அப்படின்ட்டு பயம் வந்தனா. ஆக அப்படியெல்லாம் முருகனுடைய அவதாரம் சாதாரண அவதாரம் கிடையாது. முருகன் நாளே அழகுன்னு பொருள். இன்னைக்கு நீங்க எத்தனை தெய்வங்கள் எடுத்துக்கிட்டாலும் முருகனுடைய அழகே தனி அழகுதான். ஆமா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவிடைமருதூர் வீதி அழகு, திருவண்ணாமலை தீபம் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோழழகு, பெண்ணுக்கு கூந்தல் அழகு, யானைக்கு தன்னம் அழகு, மயிலுக்கு தோகை அழகு. ஆனால் முருகனோ சகலமும் அழகு. முருகன் மட்டும் அழகல்ல, முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையையும் அழகா மாத்தி தரக்கூடிய அழகன். அப்பேற்பட்ட அழகன் குமரன். அவருக்காக தான் இன்று காவலுக்கு போகணும். சிறப்பாக சிவன நடக்கணும் காவல் என்ற காரணத்தினாலே அம்பாள் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆதிபரா சக்தியை வணங்கிவிட்டு காவலுக்கு செல்லலாம்.
நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் பெறும் நல்லென எல்லாம் தரும் அன்ற என்பவருக்கே இடம் பெறும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்ற அபிராமி பட்டு பாடியது போல மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, திருப்புவனத்திலே சௌந்தர நாயகியாக, திருச்சுடியிலே துணைமாலை நாயகியாக, திரு ஏடகத்திலே ஏலவார்குடியம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்குடியம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, இந்திரா நகரிலே ஆனவந்தம்மனாக, மடப்புறத்திலே தாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமலை தாயாராக, திருமறை காட்டிலே வீணாவாத கிருஷ்ண என்ற யானை பிடித்த முடியாளாக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் முடியம்மனாக, நாட்டரசன் கோட்டையிலே கண்ணுடைய நாயகியாக, எத்தனை பேரு எவ்வளவு ஊரு, அழகினாட்சியாக, அங்கீர்கண்ணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அங்காள பரமேஸ்வரியாக, சியாமலா தேவியாக. ஆமா, இப்படி ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு ஊரு. அம்பாடியினுடைய கருணை அப்படிங்கிறது ஒன்றுதான். பேருதான் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பெயர்களோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் அப்படின்ற பெயர் பெற்றார். இந்த அம்பாளோட கருணை இருக்குல்ல, ரொம்ப பெருசு. நீங்க பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கிறவங்களும் அவதான், பத்திரகாளியாக உருமாறுறது அவதான். 2 பேர்த்துல யாரை கும்பிடுறது? கோபக்கார அம்மாவை கும்பிடுறதோ குணமான அம்மாவை கும்பிடுறதா? குணமான அம்மா கோபக்கார அம்மாவை ஏன் மாறுறாங்க தெரியுமா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு கோழி கூட கோழி குஞ்சுகளோடு மேயும் போது நீங்க கோழி குஞ்சை போய் பிடிக்க போனீங்கன்னா கோழிக்கு கோவம் வந்து கொத்த வரும். கோழிக்கே தன்னுடைய குஞ்சுகள் மீது அவ்வளவு அக்கறைனா, இந்த உலகிற்கே தாயாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இடர் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் அதை தீர்ப்பதற்காக தான் பத்ரகாளியாக மாறுறான். இப்படி பத்ரகாளியா மாறிய பல ஆலயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆலயம் நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு. நமது மதுரையிலே திருப்புவனத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடப்புறம் என்றால் பத்ரகாளியம்மனுடைய ஆலயம். போனீங்கனாலே அந்த அம்பாளை பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு வகையான மெய் சிலிர்ப்பு ஏற்படும். தப்பு பண்ணவங்களுக்கு பயம் வரும், பக்தியோட பாக்குறவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயம் அந்த அம்பாளினுடைய விக்கிரக திருமேனி. மேல கூரையே இருக்காது, ஆகாயம் தான் மேற்கூரையே. அம்பாளோட கட்டளை எனக்கு மேல கூரை வேண்டான்னு, மேற்கூரை இல்லாமல் ஆகாயத்தினுடைய மேற்கூரையாக கொண்டு அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமிகளை தன்னுடைய துணை தெய்வங்களாக கொண்டு அக்னி கிரீடத்தை தன்னுடைய தலையிலே ஏந்தி நீதி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீதியை வாரி வழங்கும் நீதி தெய்வமாக அம்பாள் இருக்கிறது எங்க அப்படின்னா மடப்புறத்துலதான். பாத்துக்கங்க, அப்படிப்பட்ட ஆலயம் கோயில். இத்தனை ஆலயங்களும் இத்தனை பெருமைகளும் இந்த உலகத்துக்கு எத்தனையோ உண்டு. அம்பாளோட கருணைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, திருக்கடையூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ரொம்ப நேரமா எப்பொழுதுமே அபிராமி தாயாரை பார்த்து அவர் வணங்குறது வழக்கம். ரொம்ப நேரமா தெய்வத்தை பார்த்து வணங்கிக்கிட்டே இருந்தார். முதல்ல கோயிலுக்கு போனா தெய்வத்தை கண்ணை திறந்து பார்த்து சாமியை கும்பிடும். நம்மால் ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து திருப்பதி ஏழுமலையான பாக்குறதுக்கு 2 நாள் காலத்திலிருந்து போவாங்க. சரியா தீபாராதனை நடக்கும்ல, அப்ப பாத்தீங்கன்னா கண்ணை இரிக்கமா முடிக்கிட்டு கோவிந்தா கோவிந்தாலும் அவர் தள்ளிவிடுவார். கண்ணை திறந்து பயமா இருக்கும் போல சாமியை பார்க்க. கண்ணை இரிக்கமா முடி கேட்டா பக்தியா. கோயிலுக்கு போறதே தெய்வத்தை கண்ணை திறந்து பார்த்து தரிசனம் பண்ணதான். நம்மளால அங்க போயிட்டு கண்ணை இரிக்கமா மூடிக்கிட்டா எப்படி வரும் பக்தி? கண்ணை மூடிட்டு கும்பிடுறதா இருந்தா வீட்டுல இருந்து கும்பிட்டாங்க, திருப்பதிக்கு போயினாங்க, எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா கோயிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்கணுன்றது அந்த அலங்காரம், அந்த அழகா நம்மளை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறது, அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நாம கண்குளிர தெய்வத்தை பார்த்து ரசிக்க வேண்டும். அவருடைய அழகை நாம் அவருடைய அருளை பெறணும் என்ற காரணத்திற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு. அந்த மாதிரி என்ன ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார் அம்பாள். அம்பாள் ரொம்ப அழகு. எந்த மாதிரி அழகு? சித்திரை மாதம் பௌர்ணமி மாதிரி நிலவு மாதிரி அப்படி ஜொலிக்குது முகம். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாருல. வெகு நேரத்திற்கு பிறகு இப்ப கண்ணை மூடிக்கிட்டாரு. ஏன்? பார்த்த அழகெல்லாம் கண்ணை விட்டு போயிடக்கூடாதுன்னு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, மாலை பொழுதாயிருச்சு, கோயில இருந்து எல்லாரும் வெளியில கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டு மன்னன் என்ன செய்யறாருன்னா, அம்பாளை வணங்குறதுக்காக கோயிலுக்குள்ள வர்றாரு. வந்து பாக்குறாரு, எல்லாரும் போயிட்டாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் நின்றுகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு அங்க இருக்கிற அர்ச்சகர் சொல்றாரு, இவர் அபிராமி தாயாரோட பெரிய பக்தர், அவர் உள்ள வெளியில அனுப்ப முடியாதுங்க. மன்னருக்கு கொஞ்சம் கோபம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் மட்டும் நிக்கிறாரு, அவ்வளோ பெரிய பக்தரா அப்படின்னு பக்கத்துல போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறாரு. அன்றைய திதி என்னன்னா அமாவாசை. அவர் என்ன பண்றாருன்னா, கண்ணை மூடி தான் தரிசித்த அம்பாளுடைய முகத்தை நிலவு மாதிரி பார்த்துட்டாரு மனசுக்குள்ள. அதனால அவருக்கு என்ன தோணுது, இன்னைக்கு பௌர்ணமின்னு தோணுது. மன்னன் கேட்டோன்னா பௌர்ணமின்ட்டார். மன்னனுக்கு கோபம்.
ஊருக்கே அமாவாசை, உனக்கு மட்டும் நிலா வருமா? எப்படா வரும்? இன்று மாலை பொழுது நிலா வரலைன்னு வையன், நடக்கிறத வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக கிட்டத்தட்ட அபிராமி பட்டர் அன்றைக்கு மாலை நிலவு வரலைன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அம்பாளை நினைத்து பாடினாராம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மின்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி, அபிராமி எந்த விழித்துணையேன்னு பாடினாரு. ஒரு நொடிதான் வானிலை முழு நிலவாக பௌர்ணமி ஜொலித்தரார். யாரால? எல்லாம் ஆதிபராசக்தியினுடைய கருணையினால. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கே திருவே விருவி பிரிந்தேன், நீ நண்பர் வறுமை இல்லாத கருமன் என்றால் மறிந்தே விடும் நரக கூறவாய மனிதரையே. 100 பாட்டு, மொத்தம் 101 பாட்டு காப்போட சேர்த்து அபிராமி எந்தாதி. ஆக அப்படிதான் இந்த உலகிற்கு எவ்வளவோ நல்லது கிடைச்சிருக்கு. அந்த வகையில இவங்களெல்லாம் பத்தி இவரோட பெருமையா பேசுறதும் இவங்களுடைய பெருமை சொல்றதும் இவர்கள்லாம் வேற யாரோ இல்லை, எல்லாம் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆமா, திருவண்ணாமலையை பத்தி பாடினே அண்ணாமலையார் யாரு? என் சொந்த மாமனார். ஆதிபராசக்தி மடப்புறத்தா யாரு? என் சொந்த மாமியார். விநாயக பெருமான் யாரு? என் மச்சான். ஐயப்ப யாரு? என் கொழுந்தனாரு. அப்ப முருகன் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, பூசேண்டா எல்லாருமே சேர்ந்து. அதனால எல்லாரும் இந்த நாடகம் வச்சிருக்கிறது எனக்கு கல்யாணத்துக்காக வச்ச நாடகம் தான். கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரும், இந்த நாடகம் அது. ஆமா, எல்லாரும் திருமணத்துக்கு வந்திருக்கீங்க. திருமணத்தை இருந்து முழுமையா பார்த்துட்டு மாலை மாத்திர வரைக்கும் பார்த்துட்டு தான் போகணும். பாதியில் எந்திரிச்சு போயிடக்கூடாது. மாலை மாத்திரத்தை பார்த்துட்டு கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, மொய் எழுதிட்டு போங்க. ஆமா, மனித திருமணத்திற்கே மொய்னா தெய்வ திருமணம் அது. 1000 ரூபாயா? என்னன்னு அப்படியே நம்மளோட யாருக்கும் கல்யாணம் 4 நோட்டு போட்டு வச்சிருக்கோம். தலைக்கு 5000 ரூபா 10,000 ரூபா போகும். 10 பைசா அதுக்கு மேல உங்க காசு எங்களுக்கு வேணும். அப்படியே